அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா, ஐந்திணையின் ஆசிரியர். நம்ம ஐந்திணைகளை பார்த்தோம். ஐந்திணைகளை வந்துட்டு அன்பின் ஐந்திணைகள் சொன்னாங்க. அகத்திணை என்ன, புறத்திணை என்ன, அகத்திணை எத்தனை வகைப்படும், புறத்திணை எத்தனை வகைப்படும் அப்படின்லாம் சொல்லி நம்ம போன வீடியோல பார்த்தோம். இப்ப அந்த அன்பின் ஐந்திணைகளான ஆசிரியர் யாரு அப்படின்றத நம்ம படிக்கலாம். நிறைய பேர் படிக்கிற மெத்தட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆசிரியர் யாரு, நூலோட ஆசிரியர் யாரு, இப்படிலாம் படிச்சுட்டே இருக்காங்க. என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம், சரிங்களா? இப்ப குறிஞ்சி யார் எழுதின நூல் அப்படின்னா கபிலர். முல்லை பேயனார், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்முவனார், பாலை ஓதலாந்தையார் பாடிய ஒரு நூல், சரிங்களா? இதுல ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கிறதா புலவர்கள் வகைப்படுத்தி இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, உரிபொருள் நம்ம போன வீடியோல பார்த்தோம். இப்ப குறிஞ்சி என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் நாணி கண் புதைத்தல் அப்படின்ற ஒன்ன பயன்படுத்துறாங்க. அது என்னங்க நாணி கண் புதைத்தல்? முதலாக தலைவனை சந்திக்கக்கூடிய தலைவி வெட்கத்தினால் தன் கண்களை பொத்திக் கொள்ளுவது நாணி கண் புதைத்தல். இது எந்த நிலத்துல நடக்குது அப்படின்னா, குறிஞ்சி நிலத்துல நடக்குது. அப்ப முல்லை இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல், தலைவன் தலைவிக்காகவும் தலைவி தலைவனுக்காகவும் ஒவ்வொருவரும் காத்திருத்தல் அப்படின்றது முல்லை. மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் சொன்னோம். ஊடல் நிமித்தமும் உரிபொருள். அந்த ஊடலும் கூடலும் மோதலும் நடக்கக்கூடிய ஒரு திணைதான் மருதம். நெய்தல், தலைவனுக்கும் தலைவிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. தலைவி வாட்டிக்க வீட்டுக்கு போயிட்டா, தலைவன் வாட்டிக்க வீட்டுக்கு போயிட்டா. அது மட்டும் இல்ல, தலைவன் பொருள் தேடுவதற்காக என்ன செய்யறான் அப்படின்னா, கடல் சார்ந்த நிலத்திற்கு தலைவியை விட்டு பிரிந்து அவன் பொருள் தேடுவதற்காக சென்று விடுகிறான். அப்ப பாலை, அதாவது உடன்போக்கு போதல். உடன்போக்கு என்பது ஒத்து போதல். தலைவன் தலைவியும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா உடன்போக்கு போதல். தமிழ்ல ஓடி போறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது அழகா சங்க இலக்கியங்கள் உடன் ஒத்து போதலைத்தான் உடன்போக்கு போதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல தலைவிய இல்ல தலைவனை இது வர்ணிக்கப்படும் பொழுது தலைவியோட பாதாதி கேச வர்ணனை, கேசாதிபாத வர்ணனை அப்படின்னு ரெண்டு வகைப்படுத்துறோம். ஒண்ணு பாதாதி கேச வர்ணனை என்ன அப்படின்னா, பாதம் முதல் உச்சி வரை வர்ணிக்கப்படுவது பாதாதி கேச வர்ணனை. கேசாதிபாத வர்ணனை, கேசம். கிராமங்கள்ல இன்னும் இந்த வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. கேசம் என்பது கூந்தல். அப்ப உச்சியில இருந்து பாதம் வரை வர்ணிக்கப்படுவது கேசாதிபாத வர்ணனை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.